ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் முன்பு யாசகர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சாமியார் போல வேடமணிந்து யாசகம் கேட்கும் நபர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதால் வீல் சேரில் உட்கார்ந்திருந்தவர் மீது இருவர் தாக்குதல் நடத்திய அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. நாடு முழுவதிலும் இருந்து இந்த திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில இந்த கோவிலுடைய 4 ரத வீதிகளிலுமே ஏராளமானோர் யாசகம் பெற்று வருகின்றனர். குறிப்பாக யாசகர்கள் போல சில விசமிகளும் அந்த பகுதியில் இருந்து வருவதாக தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் யாசகம் கொடுக்காத பக்தர்களிடம் அடாவடித்தனமாக நடந்து கொள்வதும் இருந்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில யாசகர்கள் போல சுற்றி திரியக்கூடிய இரு தரப்பினரிடையே இன்று மோதல் நடக்கக்கூடிய காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பதைபயப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளியினுடைய அந்த 4 சக்கர வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை 2 நபர்கள் சேர்ந்து கொண்டு அவருடைய அந்த மாற்றுத்திறனாளி கைத்தடியை பிடுங்கி அவரையே தாக்கக்கூடிய அதிர்ச்சி காட்சியானது அப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த 4 ரதங்களிலும் தொடர்ச்சியாக இது போன்று போதையில் அது பணம் வசூல் செய்வது தொடர்பாக அடிக்கடி மோதல் போக்கு நடைபெறுவதோடு அந்த பொதுமக்கள் யாசகர்களுக்கு பக்தர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் இதுபோன்று இனிமேல் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோயில் நிர்வாகம் அதே போல நகராட்சியே பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சோதனை விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.